ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வோல்டாஸ் 1.5 டன் ஏசியை நம்ம ரிமூவ் பண்ணி கொடுக்க போகிறோம் கஸ்டமருக்கு. வேறு ஒரு சைட்டில் வந்து நம்ம ரீஇன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஏசி ஆன் பண்ணியிருக்கு. அவுட்டோர் வந்துட்டு ஆன் ஆனது நம்ம வந்து பம்ப் டவுன் பண்ணணும். அவுட்டோர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப் மேலே இருக்குது ரூஃபில். இதை தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கணும். அவுட்டோர் டு இன்டோர் கனெக்டிங் பைப்லைன் காப்பர் அண்ட் பைப்லைனில் வந்து இன்சுலேஷன் இருக்கும். இன்சுலேஷன் வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே ஃபுல்லாக வந்து மக்கி போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வேறு ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து இன்சுலேஷன் புதுசு நம்ம போடணும். ஸோ இப்போ நம்ம எப்படி பம்ப் டவுன் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டமர் சைட்டில் ஆம்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆம்ஸ் எவ்வளோ இருக்குது, கேஸ் ப்ரெஷர் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி. ஏன்னா ஒரு சில சைட்டில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணும்போது வந்து கேஸ் வந்து சுத்தமாக இல்லை, லீக் ஆகிடுது. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேமேஜ் இருக்குது. இதேமாதிரி தான் ஒரு கஸ்டமர் சைட்டில் வந்து லீக் ஆகிடுச்சு. அப்புறமேட்டா நம்ம நைட்ரஜன் ப்ரெஷர் கொடுத்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்சர் காயில் லீக் இருக்குது. ஸோ வந்து லோடிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவுட்டோர் பக்கத்தில் ஏதோ வச்சுருக்காங்க, அது வந்து கொட்டிட்டு இருக்குது. இது வந்து ரெஃப்ரிஜரண்ட் டைப் பார்த்திங்கன்னா R22 ஆம்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6.2 ஆம்ஸு. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் கேஜ் வந்து கொடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு. 6%. இப்போ சொன்னதில் கண்டென்சர் காயில் ஒரு கஸ்டமர் சைட்டில் வந்து லீக் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேமேஜ் தான் வந்து. அவுட்டோர் யூனிட் வந்து லோட் பண்ணி வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இந்த டிஷ்ஷு வச்சுருக்குறாங்க. அந்த டிஷ்ஷு வந்து கண்டென்சர் காயில் பற்றி கண்டென்சர் வந்து லீக் ஆகிட்டு இருந்தது. அப்புறமேட்டா ப்ரேஸ் பண்ணி செக் பண்ணிச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம யூனிட்டை வந்து கஸ்டமருக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும்போது வந்து கேஸ் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, ஃபேன் ஸ்பீடெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக வந்து எல்லாமே செக் பண்ணிக்கலாம். சில சமயத்தில் வந்து சர்வீஸ் பண்ணி நம்ம வந்து ஏசி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. கேஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 50 PSI தான் இருக்குது. நமக்கு வந்து எவ்வளோ தேவைன்னு பார்த்தீங்கன்னா 65 PSI. ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒன் செகண்ட் கேஸ் வந்து கம்மியாக இருந்தது. திரும்பி வந்து நம்ம வந்து கேஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுறது இருக்கும். ஆம்ஸு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. 6.5 ஆம்ஸ் வந்து 4.5. ஸோ இப்போ நம்ம வந்து கிலோமீட்டர் எடுத்துகிட்டு கீழே வந்து நம்ம எப்படி பம்ப் டவுன் பண்ணிட்டு பார்க்கலாம். பம்ப் டவுன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சர்வீஸ் வால் இருக்குது. ஒன்று வந்து லிக்விட் லைன் சர்வீஸ் வால், இன்னொன்று வந்து செக்ஷன் லைன் சர்வீஸ் வால். அந்த ரெண்டு டம்மியும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டா தான் நம்ம அலங்கி போட்டு அந்த இடத்த வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். கீழே அந்த சர்வீஸ் வாலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து லீக் இருக்கிறதுமே தெரியும். இன்னும் ஆயில் வந்து ஃபுல்லாக வந்து கேஸ் இருக்குது. ஸோ இதனால தான் வந்து ப்ரெஷர் வந்து ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்குது. இருந்தாலும் நம்ம அப்புறமேட்டா செக் பண்ணிக்கலாம். இது அலன்கி சைஸ் பார்த்திங்கன்னா வந்து 5 mm. ஸோ நம்ம எப்படி வந்து நம்ம கேஸ் வந்து பம்ப் டவுன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம லிக்விட் லைன் சர்வீஸில் தான் நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். லிக்விட் லைன் சர்வீஸில் நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவுட்டோர் வந்து இன்டோருக்கு போகிற கேஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும், போகாது. பேலன்ஸ் கேஸ் பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து அந்த பைப் லைன் ப்ளஸ் வந்து இன்டோரில் இருக்கும். அதில் இருக்க கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோரில் வந்து ஸ்டோர் ஆகிடும். நம்ம வந்து லிக்விட் லைனை க்ளோஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஜில் பாருங்கள் 50 PSI இருந்தது. இப்போ வந்து ஃபுல்லாக 0 வந்துச்சு. ஆம்ஸும் வந்து ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. இந்த டிசைன் ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.5 ஆம்ஸு நமக்கு வந்து 4.5 தான் எடுத்தது. இப்போ ஆம்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக நம்ம வந்து லிக்விட் லைன் சர்வீஸில் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவோம். கேஜிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 0 வரும். ஸோ அப்புறமேட்டா வந்து இப்போ நம்ம வந்து அலங்கி போட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து செக்ஷன் லைன் சர்வீஸ். ஸோ இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டால் உங்களுக்கு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பைப் லைனில் இருக்குது, எவாபரேட்டர் காயில் இருக்குது, எல்லாமே ஃபுல்லாகவே வந்து அவுட்டோர் இருக்குது. நம்ம செக்ஷன் லைன் சர்வீஸ் வரையும் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் வந்து அவுட்டோரில் வந்து எங்கேயுமே போகுது. எல்லா கேஸுமே வந்து அவுட்டோர் வந்து ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிடும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நம்ம வந்து பவரை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நம்ம பவர் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ஒயரை டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். இப்போ வந்து ஏசி ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம டம்மி போட்டு கவர் பண்ணிக்க வேண்டியதான். 2 வால்வும் வந்து நமக்கு வந்து ஃபுல் க்ளோஸ் பண்ணியாச்சு.
சில கஸ்டமர் சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த டம்மி வந்து இல்லை, மிஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ டம்மி இல்லைனா கம்பல்சரி நம்ம டம்மி வாங்கி போடணும். அப்படி இல்லைன்னா வந்து சர்வீஸ் வால்வு வந்து அலைன்கிங் போகிற இடத்துல வந்து லீக் ஆச்சு நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த வழியாக கேஸ் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும். ஸோ டம்மி போட்டு நம்ம ஃபுல்லாக டைட் இப்போ நம்ம கேஜை ரிமூவ் பண்ணிடணும். இல்லை வேண்டாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் சிமெண்ட் போட்டு வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒயிட் சிமெண்ட்டை வந்து நம்ம உடச்சி எடுத்தால் தான் நம்ம வந்து இண்டோரை வந்து உள்ள இடத்துல நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம நல்லா தான் பூசியிருக்காங்களே, உள்ளே வந்து ஒரு துணி மாரி வச்சுட்டு பூசியிருக்காங்க. நம்ம உடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. உள்ளே ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஹோல் போட்டிருக்காங்க, அந்த இடத்துல வந்து பிவிசி பைப் வைக்காமல் வச்சுருக்காங்க. கம்பல்சரி நம்ம ஹோல்ஸ் போட நம்ம பிவிசி பைப் வைக்கணும். நம்ம 2.5 இன்ச்சு பிவிசி பைப் வச்சுட்டா ஹோல்ஸ் போட்டு நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நம்ம ட்ரைனேஜை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃப்ளார் நட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இன்சுலேஷன் டேப் இல்லை டம்மி இந்த இடத்துல நம்ம கவர் பண்ணிடணும். இதில் பார்த்திங்கன்னா வந்து பிளாஸ்டிக் டம்மின்னு சொல்லிட்டு தனியாக வந்து நம்ம ஹெச்டிஎஃப்சி ஷாப்லேயே வந்து விற்கிது. இந்த பிளாஸ்டிக் டம்மி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இன்சுலேஷன் டேப் சுற்றி விட்டாலே போதும். என்கிட்ட வந்து பிளாஸ்டிக் டம்மி இல்லை, நான் வந்து இன்சுலேஷன் தான் வந்து ஃபுல்லாக வந்து சுற்ற போகிறேன். ஏன்னா உள்ளே வந்து நமக்கு வந்து மண்ணோ இல்லை டஸ்ட்டோ எதுவும் உள்ளே போகக்கூடாது. ரிமூவ் பண்ணும்போது வீடியோ ஷூட் பண்ண முடியல, மேலே வந்து பைப் இருக்கிறதால மொபைல் வந்து அந்த இடத்துல வச்சு வச்சுருக்கு. ஸோ நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள் போடுற இடம் வந்து வீடியோவில் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ லிட்டில் லைன் ஃப்ளார் நட்டை நம்ம லூஸ் பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இடத்துல டேப் அடிச்சிடணும். கம்பல்சரி நம்ம வந்து டம்மியில் இன்சுலேஷன் டேப் போடணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஹோல் போட்டிருக்காங்க. இந்த ஹோலில் வந்து பிவிசி பைப் இல்லாதால மண் திரும்பி நம்ம இண்டோரை ரிமூவ் பண்ணும்போது மண் வந்து உள்ளே கொண்டுரும். இதுலேயும் வந்து நம்ம இன்சுலேஷன் டேப் போடணும். ஸோ இப்போ நம்ம செக்ஷன் லைனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். செக்ஷன் லைன் பார்த்திங்கன்னா வந்து நான் டபுள் அட்ஜஸ்டபிள் போட்டு லூஸ் பண்ணிவிட்டேன். அது வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால தான் அது லூஸாக இருக்கிறதால தான் வந்து நான் சிங்கிள் அட்ஜஸ்டபிள் போட்டு ரிமூவ் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம 2 பக்கமும் வந்து டேப் அடித்தாச்சு, டஸ்ட் எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ அவுட்டோர் நட்டை நம்ம இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்டபிள் போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். ஆமாம் சார். இதுலேயும் நம்ம கம்பல்சரி வந்து இன்சுலேஷன் போடணும். நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ஃப்ளார் நட்டை ரிமூவ் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து டம்மி வச்சுருந்தா டம்மி போடலாம். அப்படி டம்மி இல்லாத பட்சத்தில் இன்சுலேஷன் டேப் போட்டு நம்ம கவர் பண்ணிடணும். இல்லை டஸ்ட்டோ இல்லை மண்ணோ பூச்சோ இது வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக தான் அதை போட்டு கவர் பண்ணுறது. பைப் லைன்லேயும் அந்த மாதிரி நம்ம கவர் பண்ணோம். மண் உள்ளே பூந்துட்டால் நமக்கு வந்து தெரியாது. அதுமாதிரி நம்ம வந்து அவுட்டோர் நெட்டில் வந்து நம்ம ஃப்ளார் நெட் போட்டு நம்ம வந்து டைட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு நம்ம இன்னொரு அட்ஜஸ்டபிள் நம்ம சைடில் போடணும். ரிமூவ் பண்ணும் போதும் சரி, நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணும் போதும் சரி. நிறைய பேர் வந்து ஒரு சைடு அட்ஜஸ்டபிள் போடுறதால வந்து அந்த சர்வீஸ் வால்வே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் அப்படியே பெண்டாக இருக்குது. இப்போ நான் போட்ட பாருங்க, அதேமாதிரி வந்து சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் நம்ம போடணும். அந்த டம்மி நெட் மாரி கொடுத்துருக்காங்களா, அது மேலே வச்சு தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும்.
ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளார் நட்டை செக்ஷன் லைனில் ரிமூவ் பண்ணியாச்சு. அந்த இடத்துலையும் வந்து நம்ம டேப்பு போட்டு நம்ம கவர் பண்ணோம். டேப்பு பார்த்தீங்கன்னா டேப்பு வேலையாச்சு. ஸோ இப்போ நம்ம வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் டேப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 சர்வீஸ் வால்லையும் வந்து ஃபுல் டேப் போட்டிருக்கு. சைட் டம்மி போட்டாச்சு, கீழே வந்து கேஜிக்கு போடுற டம்மி நம்ம போட்டாச்சு. ஸோ பைப் லைனிங் எல்லாமே ஃபுல்லாக நம்ம டேப் போட்டு கவர் பண்ணிடுச்சு. நமக்கு பின்னாடி வேலை ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இங்கே வந்து நம்ம ஸ்டெப்லெஸ் ஒர்க் ஐட்டனும் இன்டோரை ரிமூவ் பண்ணோம். இந்த 2 ஒர்க்கு தான் இருக்குது. ஒயரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்க்ரூ லூஸ் பண்ணியிருந்தது. இப்போ எகைன் வந்து ஸ்க்ரூவை நம்ம ஃபுல் டைட் வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து தனியாக கீழே வந்துடும். ஸோ அதில் நம்ம கொஞ்சம் டைட் பண்ணால் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்டோர்லேருந்து அவுட்டோர் யூனிட்டுக்கு வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ டெம்ப்ளேட்டையும் ரிமூவ் பண்ணணும். இதில் வந்து ஸ்டார் ஸ்க்ரூ பம்ப் போட்டிருக்காங்க. ஒரு சிலது வந்து ஸ்டார் ஃப்ளாட் ரெண்டுத்தில் எது வேணால் போடலாம். ஸோ ஸ்டார் இருந்தாலும் கொஞ்சம் நமக்கு ரொம்ப கொஞ்சம் ஃப்ளாட்டுனா வந்து இந்த ஹெட்டு வந்து கட் ஆகிடும். எடுத்துட்டேன். நம்ம இதுலேயே வந்து பிளேட் வச்சுட்டு பிளேட் மிஸ் ஆகுது. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பிளேட் வந்து தனியாகவே கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்றாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் வந்து மிஸ் ஆகிடுது பிளேட்டு. லாஸ்ட் டைம் கூட வந்து ஒரு ஒருண்டா இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிளேட் இல்லாமல் வந்து நம்ம யூனிவர்சல் பிளேட்டு தான் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுது. இந்த ஒருண்டா யூனிட்டில் இதே மாதிரி தான் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஷிஃப்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பிளேட்டை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க. ஸோ அதனால தான் நம்ம யூனிவர்சல் வந்து ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. நம்ம ஒர்க்கு முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.